So hello guys, welcome to our channel Lecture with Sound. So first day of 12th தேவையான ஸ்டேஷன் ஐட்டம்ஸ்லாம் நானும் என் சிஸ்டரும் வாங்க போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்க வி மார்ட் அப்படின்ற ஷாப்புக்கு. ஸோ அதுதான் என்னோட vlog-ஆ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே எங்கள் கண்ணில் மங்களகரமாக பட்டது சாமி சிலை மட்டும்தான். ஸோ இதில் நிறையா குட்டி குட்டி சாமி சிலை, நந்தி பொம்மை, வெயில், இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போனோம்னா வாட்டர் போட் செக்ஷனுக்கு போவோம். வாட்டர் போட்டில் வந்து வெரைட்டி, செம்ம வெரைட்டிங்க. நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் வாட்டர் பாட்டில் இங்கே கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு என்னோடய ஸ்கூலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கிளாஸ் செக்ஷன், எனக்கு பிடிச்ச கிளாஸ் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் உங்களை நம்ப முடியுதாங்க, ஒரு டீ கப் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 14 rupeesனால் சத்தியமாக என்ன நம்ப முடியல. ஏன்னா இவ்வளோ சீப்பாக நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. மிச்சத்தெல்லாம் கொஞ்சமாச்சு ஒரு 40 rupeesக்கு நம்மளுக்கு பெரிய ஜூஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச செக்ஷன் தான், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான செக்ஷன் தான் அந்த கிளாஸ் மட்டும்தான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் ஜாலி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு கப் அண்ட் சாஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே செட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்ததே கேம் செக்ஷன் தான். நிறைய பிஸ்னஸ் கேம், செஸ்ஸு, டேம்லோ, ஸ்னேக் லாடர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 120. இங்கே நிறைய விதமான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாய் செக்ஷன். டாய்ஸ்னு சொல்ல முடியாது, லைக் நம்ம வீட்டுக்கு டெக்கர் பண்ணுற ஐட்டம்ஸ் கிட்ட அந்த மாதிரி செக்ஷன் சொல்லலாம். ஸோ அப்படி வந்தோம். அப்படி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டடி டேபிள்ஸில் வைக்கிறதுக்கான பென் ஸ்டாண்டு, க்யூட்டான குட்டி குட்டி பொம்மைங்க, லைக் அந்த வெயிட்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேப்பர் வெயிட், அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 rupees அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா பார்த்தோன்னே என் கண்ணை இழுத்துது இந்த ட்ரைப் ஸ்டாச்சஸ் தான். இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் நான் நினச்சி நான் ட்ரைப்னு எனக்காக ஒன்று தோணி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வாஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பொம்மை பார்த்தீங்களா, என்னை வான்னு இழுக்குது, என்னை வாங்குன்னு இழுத்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம சைக்கிள் லாக்லேருந்து நம்ம க்யூட்டான லாக் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் க்யூட்டான ஒரு கீ செயின், பைக் கீ செயின் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 142. இது வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு லேபிள்ஸ், ஸ்கூல் ரீஓப்பன்லையா எப்படி லேபிள் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஓஜி லேபிள்ஸ், எப்போத்துலேருந்து என்னோட அக்கா காலத்துலேருந்து யூஸ் பண்ண லேபிள்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா புதுசாக பிடிஎஸ் லேபிள் இருந்துச்சு. ஸோ யாருக்கு பிடிஎஸ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஸ்டேபிளர்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையான ஸ்டேஷன் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, இந்த டைரி பார்த்தீங்களா, லெதர் ஃபினிஷில் செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம பர்சனல் டைரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்துச்சு, க்யூட்டாக. அப்படி பார்த்தோன்னே லைக் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃபைல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பார்த்தோன்னே கண்ணை பறிக்குதா, எஸ் நருட்டோ, அதை தான் நானும் எடுத்தேன். செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு, இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 17 rupeesங்க. நம்பவே முடியல. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, என்னன்னா அந்த பொண்ணு ஸ்டிக்கி நோட்டில் எடுக்குது, ரொம்ப படிப்பாளியாக இருக்குமோ. அதுதான் தவறு. இது என்னோட அக்கா எடுத்தா, நான் வெறும் வீடியோ தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் ஆப்பிள், மேங்கோ, ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஷேப்பே இந்த ஆரோ மார்க் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 rupeesலேருந்து. ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸ்லேருந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. லைக் 30, இந்த ஆரோ மார்க்கில் 30, மிச்சம் ரெக்டாங்கெல்லாம் 50, லைக் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்சதை எங்கள் அக்கா எடுத்தா. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அதான் நாங்கள் எடுத்தோம்.
ஸோ அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு குட்டி குட்டி கீ செயின் ஸ்டிக்கர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் குட்டி பிள்ளை இல்லை இல்லையா, நான் பெரிய பொண்ணுனால என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த செக்ஷன் விட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. நெயில் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் அது பேர் எனக்கு தெரியல, நம்ம மன்னிச்சிடுங்க. ஸோ நிறையா மிரர்ஸு, ப்ரஷ்ஷு, ஹேர் ப்ரஷ்ஷு நிறையாவே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அக்கா பார்த்துட்டு இருந்தா. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷன் போவோமா? அப்புறம் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனா, ஆமாம், இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 27 ருபீஸுங்க. எனக்கு இது கம்மின்னா தோணுது. எனக்கு இதோட விலை எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ கம்மினா எனக்கு சொல்லுங்கள், இது கம்மியாக இல்லை ரீசனபிளாக இல்லை அதிகமாக அப்படி சொல்லிவிட்டு. ஸோ அப்படியே இருந்தாலும் பாப்பாவோட செக்ஷன் நாங்கள் வந்தோம். எதுக்கு நீங்கள் வந்து கேட்டால் அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் கீழே வந்தோம், அது இருந்துச்சு. ஓகேவா? அதனால நாங்கள் அப்படியே வந்தோம். இந்த குட்டி குட்டி பாட்டில்லாம் இருந்துச்சுல, இது வந்து பாப்பா செக்ஷன்லேயும் இருக்குது, அதாவது பேபி செக்ஷன். ஓகேவா? நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விளாகர் அப்படின்றதுனால கொஞ்சம் வளருவேன். செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், தப்பு இருந்தால் நான் மன்னிச்சுக்கோங்க. தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தா காட்டன் பட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. காட்டன் பட்ஸ், இந்த டூத் பிக்கெல்லாம் அக்கா எடுத்துக்கிட்டா. ஸோ அப்படியே எங்களுக்கு தேவையான சொன்னோன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டேன். ஸோ அப்படியே பார்த்தா பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடித்த இயரிங் செக்ஷன் நம்ம வந்திருக்கோம். ஸோ பெண்களுக்கு நான் இயரிங் பிடிக்காமல் இருக்குமா? எஸ், அதே நானும் ஒரு பெண் தானே அப்படின்னாலும் எனக்கும் இயரிங் பிடிக்கும். அதனால நானும் என்னோட அக்காலாம் இந்த இயரிங் பார்த்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு கிரேஸ் ஆகிட்டோம். பார்த்துட்டு அழகாக இருக்கலாம், இது நல்லா இருக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நிறையா இருந்துச்சுங்க. வெஸ்டர்ன்லேருந்து ட்ரெடிஷ்னல் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான என்னென்ன இயரிங்ஸ் வேணுமோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அப்படியே வேறு செக்ஷன் போனோம். ஸோ நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தானே பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெண்ட்ரி கிட்டு மாதிரி இருக்குது, அழகாக க்யூட்டாக. ஒரு காம்பஸ், லெட் பென்சில், எரேசர் அழகாக போட்டு குட்டி கிட் மாதிரி வைக்கிது. இது 100 ருபீஸ் வருது. ஸோ ஸ்கெச்சஸ்ஸு, கேலிகிராஃபி யூஸ் பண்ணுற ப்ரஷ் பென்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது கூட சேர்ந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட் பென்சில்ஸ் இருந்துச்சு. இந்த லெட் பென்சில் பாருங்களேன், பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் குழந்தை பிள்ளைங்களுக்கு விளாடுறது. ஸோ நான் ஒரு பெரிய பிள்ளைனால வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அதில் அந்த நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் ஒரே பெனில் 5 லெட்டா 10 லெட்டு வரும், எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாம்ஸ் கிட்டு, அப்சரா கிட்லாம் கிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ இந்த கிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ட்ராயிங் நோட்டு, அப்புறம் ஒரு ஸ்கெட்ச், நம்ம காம்பேக்டாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இது ஃபேபர் கேஸ்லோடது. சொன்னேன் இல்லையா, கேலிகிராஃபியோட ப்ரஷ் பென்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த பெண்ணில் லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு வந்து கேல்குலேட்டர் வந்து அவ்வளோ முக்கியம். ஸோ அதனால் நான் சரி பேசாமல் கேல்குலேட்டர் வச்ச மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கிடலாமான்னு பார்த்தேன். இது பார்த்துட்டு நான் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ யார் யார் வந்து 12th பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பாய்ஸுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஆஸ்ட்ரோநாட் டீமில் இந்த பாக்ஸ் பாருங்களேன், நம்மளுக்கு தொல்லை இல்லாத வேலையாக இருக்குது. அழகாக பாக்ஸோட கூட சேர்ந்து பென்சில், எரேசர், ஷார்ப்னர் அப்படின்னு நம்மளுக்கு தேவையான அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். ஏன் இவ்வளோ அப்படின்னா அப்படின்றது எனக்கே தெரியல. இதுவும் கிட்ட அப்படியே இருந்துச்சு. ஹலோ கிட்டியோட தீமில் வந்து 4 பென்சிலு, ஒரு எரேசர், ஒரு பென் கிரிப் இருந்துச்சு அதில், அதாவது பென்சில் கிரிப்பு. நடுவில் இந்த பேப்பர் சோப் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போச்சு. அது வந்து இங்கே பாட்டிலில், அதாவது குட்டி பாட்டிலாக அது ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். அது அப்புறம் குட்டி பாக்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து 50 ருபீஸ் ஈச்.
எல்லாம் வாங்கி டயர்டானதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் அந்த செக்ஷன், எஸ் நமக்கு பிடிச்ச செக்ஷன் சாப்பாடு செக்ஷன், அதாவது பிஸ்கெட் செக்ஷன். ஸோ நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து கொஞ்சம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பக்கத்துலேயே சாக்லேட் செக்ஷன் வச்சுருந்தாங்க. எஸ் எப்படி வாங்காமல் வருது, சரி பாவம் இல்லையா, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்தோன்னா அவ்வளோதான் வ்ளாக் எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ எப்படி நம்ம வ்ளாக் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய நல்லா உளறியிருக்கேன். ஸோ அறியாத பிள்ளை தெரியாமல் தப்பு பண்ணி சொல்லி அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வ்ளாக் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் போட்டிங்கன்னா நம்ம கம்பெனி சந்தோஷம் அடையும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். பாய்.